அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி வெறுமே ஆண்களுக்காக மட்டுமே. அதுதான் இதில் நடுத்தரு வயது 40 வயதுல இருக்கலாம், இல்லை 50-60 வயசுல இருந்து இருக்கிறவங்களுக்குமே இந்த பகுதி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா போஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த போஸ்டேட் கிளாண்டுன்னு இருக்கு ஆண்களுக்கு. அது என்னன்னா ஆண்களுக்கு அந்த விந்துகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சுரபி அது வீக்கமாயிடும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்மளோட சிறுநீர் கழிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அடக்க முடியாம சிறுநீர் வடுற மாதிரி இருக்கலாம், இல்லை சொட்டு சொட்டா போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஆண்களுக்கு நிறையவே வருது. எப்பயுமே அதெல்லாம் ஒரு 50-60 வயசுல தான் வரும். ஆனா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல 40 வயசுல இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதை பத்தி ஒரு சின்னதா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்றதுக்காக இந்த ஆசனங்கள் நம்ம பண்ண போறோம். ஆசனம் 1 மாலாசனா. மாலாசனா இதுல இருந்து நம்ம இப்படி உட்கார போறோம். இந்த ஆசனம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது. முக்கியமா ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த போஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை இருக்கக்கூடியதுக்கு இது ரொம்பவே நல்லது. கால்கள் நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு கைகள் ரெண்டுமே எடுத்துட்டு இப்படி வச்சு நமஸ்காரம் வச்சு வைக்க போறோம். சில பேருக்கு என்னன்னா கால் ஃபுல்லா கீழே பதியாம இருக்கும். அவங்களுக்கு கீழே பதிய வச்சோம்னா அப்படி பின்னாடி போய் விழுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இப்படி இந்த குதிக்கால லைட்டா தூக்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி நமஸ்கார முத்ரா வச்சு பழகணும். இதுக்கப்புறம் இதுல இருந்தே வச்சு பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலை இப்படி கீழே இறக்கி வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி முழுமையா கால் கீழே இருந்தா மட்டும்தான் இந்த ஆசனக்குள்ள முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா நம்மளோட பின்னாடி செவுரு இருக்குல்ல, செவுரு மேல இப்படி சாஞ்சு நம்ம முதுகு கொஞ்சம் சாய்ச்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி பழகி வேணா பார்க்கலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த இதுலயே இருக்கலாம். மாலாசனா 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனா பண்ணும் போது இங்கே நம்ம அந்த பெல்விக் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலையும் சரி, இந்த பின் பகுதியில் இருக்க இந்த இடுப்பு பகுதியிலுமே நல்லாவே விரிவடைஞ்சிடும். அங்கே இருக்க அந்த சதிகள் எல்லாமே நல்லாவே இழிவுத்தன்மை ஏற்படும், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ இந்த போஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அடுத்தது பத்த கோணாசனா. கால்கள் ரெண்டுமே எடுத்து இப்படி வச்சு இதுக்கப்புறம் கைகள் ரெண்டுமே இப்படி கோர்த்து நல்லா நேராக முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே இப்படி ஃப்ளாப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல தொடைப்பகுதியில் உள்ள பக்கம் இருக்கிறதுல அந்த தொடைப்பகுதியிலையும் நல்லாவே உங்களுக்கு இழிவுத்தன்மை ஏற்படும். இதுவே இப்படி இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணுறதும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு நம்ம உட்கார்ந்தாலும் உட்காரலாம். சில வினாடிகளை அப்படியே உட்காரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுலேயே இப்போ கால் ரொம்ப நம்ம இப்படி உள்ளே கொண்டு போனாதான் அந்த இழுத்தன்மை முழுமையாக ஏற்படும். சப்போஸ் ரொம்ப உள்ளே கொண்டு போக முடியலன்னா கொஞ்சம் போல் காலை முன்னாடி தள்ளி வச்சுட்டு இப்படி வச்சு பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு காலை நல்லாவே உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் இங்கே வைக்கிறதுக்கும் இந்த பக்கம் இப்படி உள்ளே நல்லா கொண்டு போய் வைக்கிறதுக்குமே நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இந்த ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அந்த எவ்வளோக்கு நான் அந்த ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு இந்த பெல்விக் ரீஜனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஒவ்வொரு ஆசனமே 2 நிமிஷம் கண்டிப்பா செஞ்சணும். இப்போ எப்படி மாலாசனம் ஒரு 2 நிமிடம் கண்டிப்பா செய்யணும். ஒரு 3 செட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பத்த கோணாசனம் பண்ணதுமே ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது 2 நிமிஷம் பண்ணிட்டு 3 தடவை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடா செய்யும் போது அதில் பலன்கள் நல்லாவே வரும். இந்த ஆசனங்கள் அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.